வெறும் 20 வயதுதான். ஆனால் ஒரு புதிய நாடையே உருவாக்கி உலகத்துக்கு அறிவித்தும் விட்டார் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டேனியல் ஜாக்சன் என்பவர். குரோஷியா மற்றும் செர்பியாவின் இடையில் டானூப் ஆற்றுக்கரையில் 125 ஏக்கர் பரப்பளவுள்ள தனிமையான நிலப்பகுதியை பிரிட்டிஷ் குடியரசாக அறிவித்து அதன்படி அதிபராகவும் இருந்து வருகிறார் டேனியல். இவரது ஆட்சியின் கீழ் 400 பேர் குடியிருக்கிறார்கள். டேனியல் தனது கனவை 14 வயதிலேயே தொடங்கியிருக்கிறார். 18வது வயதில் அரசியலமைப்பையும் அமைச்சரவையையும் உருவாக்கி 2019இல் பிரிட்டிஷின் சுதந்திரத்தை அறிவித்தார். ஆங்கிலம், குரோஷியன், செர்பியன் ஆகிய மொழிகள் இங்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கின்றன. யூரோ நாணயத்தையே தமது நாட்டு நாணயமாகவும் பயன்படுத்துகிறார். இதுவரை பிரிட்டிஷுக்கு எதிராக பல தடைகள் இருந்தாலும் டேனியல் அமைதியான முறையில் அவற்றை தீர்த்து கொள்வதில் சாமர்த்தியமாக இருக்கிறார். மருத்துவர், வழக்கறிஞர் போன்ற திறமையானவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அண்டை நாடுகளோடு நல்ல உறவுகள் அமைப்பதே அவரது நோக்கம். பிரிட்டிஷ் சிறிய நாடுதான், ஆனாலும் அது இளைஞர்களின் கனவுகளுக்கு ஒரு துணிச்சலான எடுத்துக்காட்டாகவும் உள்ளது. இது நித்யானந்தாவின் சர்ச்சை கைலாசாவாக இல்லாமல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது என்பது அதிசயமாகவே இருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.